ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 1 கப் மஷ்ரூம் 1 கப் சாதம் வச்சு ரொம்ப டேஸ்டான லஞ்ச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு சின்ன சைஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் 150 கிராம் அளவு மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா மஷ்ரூம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்து வடிச்சிருந்தீங்கன்னா இந்த டைமில் மஷ்ரூம் மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ நம்மளுக்கு தண்ணி எல்லாமே வற்றி மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து இந்த சாதம் செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருந்த பட்டர் நல்லா கரையணும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் 200 கிராம் அளவு வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான மஷ்ரூம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.